வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயோட கோம்பு இந்த இலையும் நல்லா கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பூச்சி புழு எதுவும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தனியாக கத்திரிக்காய் கட் பண்ணி வைக்காதீங்க, காரல் அடித்த மாதிரி இருக்கும், குழம்பு நல்லா இருக்காது. அதனால் எல்லா கத்திரிக்காவும் நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணிக்குள்ளே சேர்த்தாச்சு. இந்த கத்திரிக்காய் அப்படியே இருக்கட்டும். நம்ம சமைக்கையில் மட்டும்தான் தண்ணியிலேருந்து கத்திரிக்காவை எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க, காரல் அடிச்சிடும். பாசிப்பருப்பு 100 கிராம் அளவு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேறு ஒரு புது தண்ணி மாற்றிட்டு வச்சுருக்கேன் குக்கரில். அந்த கத்திரிக்காவை தூக்கி நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும், 5 விசில் வந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை, கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. குறைச்சதுக்கப்புறமா இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு வாசனை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ரெடியாச்சுன்னு அர்த்தம். இந்த போல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா. இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அது நல்ல குழைவாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிருச்சு. பருப்பு கொஞ்சம் நெத்தாக இருக்குது. உங்களுக்கு இப்படி பிடிக்கும்னா இப்படி வச்சுக்கோங்க, இல்லைனா லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம சமைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு நெத்தாக இருக்காது நமக்கு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க, கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக குக்கர் அளமான தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த போல் புளி ரொம்ப குறைவான அளவில் புளி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்க முடியும். இப்போ நம்ம அந்த மல்லி விதை மிளகாயெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜார் அளமான தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. மிளகாய் நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம பருப்பு தாளிப்பு இல்லை மற்றது எதுவும் செய்கிறத விட அது அப்படி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம குழம்பு டைப்பில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ஈஸியாக இருக்கும். வீட்டில் கத்திரிக்காய் இருக்கா, உடனே பாசிப்பருப்பு இருக்கா, நம்ம இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ரெசிபியும் கூட, ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் கூட. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த புளியை கரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு. அந்த அளவு மட்டும் புளி போதும். நான் சொல்கிறது 100 கிராமுக்கு அந்த அளவு புளி, 3 கத்திரிக்காய், இதுதான் அளவு. நீங்கள் 100 கிராமை விட அதிகமாக பருப்பு சேர்த்துறீங்க அப்படின்னா கூட பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்காதபடிக்கு கலந்து விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்பப்போ 1 நிமிஷம் போல் 1/2 நிமிஷம் போல் மூடியை ஓப்பன் பண்ணி லைட்டாக பரட்டி விட்டுருங்க. நான் தூள் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கட்டி வெல்லம் சேர்த்தாலும் சரி, நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி. இது ஃபைனலாக நம்ம இறக்குற டைமில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.